ஒன்ன மட்டும் அவர் உடம்புல இருந்து தனியா பிரிச்சு எடுத்து தனியாளா நிக்க வச்சு அழிக்கிறேன் பாரு. பூத பிசாசே, நீ என்னடா வெளியில எடுக்கிறது? நானே வெளியில வர்றேன், நீயா நானான்னு பார்த்துருவோம். ஆஹா, அட கரும்பு முடிச்ச டங்கினி, அவனே தேடி வந்து அழிக்கிறவன் தனியா போய் மாட்டினேன்னா விடுவானாடா? உனக்கு சங்குதான்டா, சங்குதா. இதுவா டங்கினி? இவ்வளவு பெரிய உருவத்தை எப்படி பாலு அப்பா உடம்புக்குள்ள புகுத்தினார் எஜமா? ஐயோ, என்ன பாக்குற? நான் தான் டங்கினி வந்திருக்கேன். என் உருவத்தை பார்த்துமா உனக்கு பயம் வரல? நான் விஸ்வரூபம் எடுத்தா அதுல 1000ல் 1 பங்கு தான்டா நீ இருப்ப. என்ன மிரட்டுற? இல்ல, மன்னிச்சிடுறேன். இவரை விட்டு நீ ஓடி போயிடு. ஏன் அசுக்கு புசுக்கு? நான் போக மாட்டேன். எங்க எஜமா சொல்லாம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் போக மாட்டேன், போக முடியாது. போக மாட்ட? உன்னை இப்பவே நான் அழிக்கிறேன்டா. என்ன அழிக்கிறதும் வாழ வைக்கிறதும் எங்க எஜமா ஒருத்தரால தான் முடியும். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. ஓ, இந்த மூசா கண்ணை மூடிட்டு தான் நிக்கிறான். இப்பயாவது அந்த டங்கினி தப்பிச்சு ஓட வேண்டியதானே? பெரிய பருத்தி வீரன் நினைப்பு. அவங்கிட்ட போய் நெஞ்ச நிமித்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானே. ஓஹோ, டங்கினியை யார் அடிச்சாலும் டங்கினி யார் உடம்புல இருக்கோ அவங்களுக்கு தான் வலிக்குமா? என்னடா பாக்குற? அடி இங்க விழுகுது, வலி அங்க வருதுன்னு பாக்குறியா? இதுதான் எங்க எஜமானோட சூட்சமம். ஏய், நீ இல்ல, உங்க பூதலோகமே சேர்ந்து வந்தாலும் சரி, அவருக்குள்ள இருக்கிற என்ன பிரிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எங்க எஜமா ஒருத்தரால தான் முடியும். ஏய் மூசா, நீ விட்ட ஏவல நீயே எடு. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? அது வரட்டுமா? இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம்னா நமக்கு ஆபத்தாயிடும். மண்டோரா, எஸ்கேப் ஆயிக்கடா. டங்கினிய இவர்கிட்ட இருந்து பிரிச்சு அடிக்கணும்னு பார்த்தோம், முடியலையே. குழந்தைங்க அஸ்திரத்தை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அவங்க தகப்பனாரை நம்ம குணப்படுத்தி வச்சுக்கிறது தான் அவங்களுக்கு நாம செய்யற நன்றி கடன். அதுக்காக தானே மாமா மூசா போயிருக்கா. அந்த எச்சனிகளை அழிச்சிட்டு வருவான். இதை நாம யோசிச்சு செஞ்சிருந்தா மூசாவுக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். அப்போ அது தோணலையடாச்சிலா? எப்படி தோணும்? தும்ப விட்டு வாழ பிடிக்கிறது தானே உங்க கதையே. சாதனை செஞ்சுட்டு வந்து மார் தட்டிக்காததான் என் மகனுடைய குணம். எச்சரிகளை அழிச்சிட்டு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்க பாருங்க. அடக்கம். எதுவுமே நடக்காத மாதிரி இல்ல, எதுவுமே நடக்கல.
அதான் உண்மை. அந்த எச்சனிகள் நாம நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப சக்தியோட இருக்குதுங்க. என்னப்பா சொல்ற? நீ எச்சனிகளை அழிக்கலையா? அழிக்க முடியல தாத்தா. முடியலங்கிறத விட இப்ப வேணாமின்னு விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் மூசா, என்ன நடந்துச்சு? எதனால இந்த முடிவு? அந்த தீய சக்திகளை அழிக்கலைனா அவங்க கிருமி ஊசி போடுறதுல இருந்து மனுஷங்களை எப்படி காப்பாத்துறது? அம்மா, நீங்க சொல்ற எல்லா விஷயமும் எனக்கும் தெரியுது. நான் பாலுவோட அப்பாவை சந்திச்சேன். அந்த எச்சனிய அவருக்குள்ள இருந்து வெளியே எடுத்து அழிக்கலான்னு முயற்சி பண்ண போது எனக்கு பயப்படாம தானா வெளியே வந்த அந்த டங்கினி என்ன அழிச்சிட்டு பார்க்கலான்னு சொன்னதும் நான் உடனே கதிரை வீசினேன். என்னோட கதிர்வீச்சுக்கு அலர்னது யார் தெரியுமா? யாரு? பாலுவோடைய அப்பா. உடலை விட்டு வெளியே வந்திருந்தாலும் எச்சனியை பாதிக்கிற விஷயங்கள் அது குடியிருந்த உடம்ப தாக்குது. இந்த நிலைமையில நான் எப்படி அந்த எச்சனியை அழிக்க முடியும்? அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கௌதம் கௌரி பாலுக்கு என்ன பதில் சொல்றது? சரி, அவங்களே வந்து ஏன் எங்க அப்பாக்களை குணப்படுத்தலன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? தாத்தா, நான் எச்சனிகளை தற்காலிகமா தான் விட்டு வச்சிருக்கேன். குழந்தைங்க திரும்ப வரதுக்குள்ள எச்சனிகளை அழிக்கிற வழியை கண்டுபிடிச்சு அதுங்களை அழிச்சிருவேன். அது வரைக்கும் அந்த எச்சனிகள் ஊசி போட்டுட்டு தானே பறக்கும். போட விடாம எல்லா ஸ்பெஷல் குரூப் ரத்தம் இருக்கிற மனுஷங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். அப்படி எல்லாரையும் பாதுகாக்கிறது சாத்தியமா மூசா? சாத்தியம் இல்லைன்னாலும் சாதிக்கணும். அதுக்கு நான் இப்போ ஒரு புது திட்டத்தை வகுத்திருக்கேன். முதல்ல அதை செயல்படுத்துறேன். இல்லை பிரம்மதேவா, இதை விட பெரியதொரு அவமானத்தை யாராலும் நமக்கு ஏற்படுத்திவிட முடியாது. ஓஹோ, பின் என்ன தேவா? இத்தனை காலம் நடந்து வந்த இந்திர விழாவை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த கௌரவத்தை ஒரு கல் மலைக்கு கொடுத்து விட்டானே. அந்த கிருஷ்ணன் சிறுவன் மட்டுமல்ல, துர்மதி படைத்தவனும் கூட. அப்படியானால் அந்த சிறுவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறாயா இந்திரனே? இல்லை, அவன் தலைக்கணத்தை போக்க வேண்டும் என்கிறேன். இல்லையே, நாளையே நான் தான் சிருஷ்டிகர்த்தா, பிரம்மாவெல்லாம் சும்மா என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இனி யோசிக்க ஒன்றுமில்லை. நான் சொன்னபடிதான் நடக்கும். இதை நான் மட்டும் சொல்லவில்லை. வருணன், வாயு, அக்னி என யாரை கேட்டாலும் கிருஷ்ணன் கண்டிக்கப்பட வேண்டியவன் என்றுதான் சொல்வார்கள். அவன் எங்களை சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களைப் போல தங்களையும் அவன் தாழ்த்தி பேசிவிடக் கூடாது என்பதே எங்கள் கவலை. அவனை என்னதான் செய்ய வேண்டும் என்பது உங்களின் நோக்கம்? அவன் பராமரிப்பில் உள்ள ஆவினங்களுக்கெல்லாம் அவனே காவலன் என வெளிப்படுத்தவே குன்றை குடையாக பிடித்துள்ளான். ஆனால் அவற்றிற்கான உண்மையான காவலர்கள் பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் தான் என்பதை அவன் உணரும்படியும் ஆயர்கள் அறியும்படியும் செய்தாக வேண்டும். அதனால் அந்த ஆவினங்களை எல்லாம் மாயையால் கவர்ந்து கொண்டு வந்து பிரம்ம கபால குகையில் சிறை வைக்க வேண்டும். ஆயர்கள் எல்லாம் கிருஷ்ணனை வேண்ட அவன் ஓடி வந்து தேவர்களிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாட வேண்டும். சரி, அவ்விதமே செய்யுங்கள் இந்திரனே. அந்த குண்டனையும் காணும், அவனை தேடி போன கௌரியையும் காணும். நீ தேடினியாடா? ஹலோ, நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணும். ஆனா நீ தேட வேண்டிய இடத்துல தேடல. டே கௌதம், நீ பாலுவை பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அவனை எங்கேயுமே காணும். நீயும் தேட வேண்டிய இடத்துல தேடல கௌரி. என்ன சந்தியா சொல்ற? இன்னைக்கு அறுவடை திருநாள்னு ஆயர்பாடி மண்டபத்துல அன்னதானம் பண்றாங்களா? ஆமா கௌரி, நானும் அது கேள்விப்பட்டேன். டேய், சாப்பாட்டுக்கு உனக்கும் சம்பந்தமே இல்ல, நீ பேசாதடா. ஏய், என்ன விட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. பாலு இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறியா? சரி, அதை விடுங்க. அப்போ பாலு அன்னதானத்துக்கு போயிட்டான்னு சொல்றியா? டெஃபினட்டா பார்ட்டி அங்கதான் இருக்கும். நாம அவனெல்லாம் தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாம போய் கிருஷ்ணரை மீட் பண்ணலாமே.
ஆமா, சந்தியா சொல்றதுதான் கரெக்ட். அவனை தேடி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். நாம போய் கிருஷ்ணரை மீட் பண்ணலாம். வாங்க. வா. கிருஷ்ணா, திடீர்னு எல்லா மாடும் காணாம போச்சு. எப்படி கிருஷ்ணா, மாடுகள் எப்படி மாயமா மறையுது? ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? எனக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. சொல்லு கிருஷ்ணா, மாடுலாம் எங்க? என்ன கிருஷ்ணா பேசாம இருக்க? மாடுகள்லாம் எப்படி காணாம போச்சு? நீ மௌனமா இருக்கிறத பார்த்தா இது உனக்கு அதிர்ச்சியாவே இல்ல போல இருக்கே. ஆயர்பாடி மக்களின் பேச்சும் மூச்சும் ஜீவனும் இந்த மாடுகள் தான். அந்த மாடுகளை காணவில்லை என்றால் அவர்கள் உயிர் உடம்பில் தங்காது. இதை நன்றாக தெரிந்த எனக்கு மாடுகள் காணாமல் போனது எப்படி அதிர்ச்சி கொடுக்காமல் இருக்கும்? ஆனா மௌனமா இருக்கியே கிருஷ்ணா. இல்லை, யோசித்துக் கொண்டிருந்தேன். இருங்கள். மாடுகள் ஓரிடத்தில் பத்திரமாக இருக்கிறது. பத்திரமா இருக்குதுன்னா எந்த இடத்துல இருக்குது கிருஷ்ணா? பிரம்ம கபாலம் என்ற குகையில் இருக்கிறது. இது எப்படி யாரால் நடந்துச்சு கிருஷ்ணா? இந்திரன் செய்த மாயையால் நடந்தது. இந்திரன் மாயையாலையா? இந்திரன் ஏன் இப்படி செய்யணும் கிருஷ்ணா? இந்திர விழா எடுக்காத கோபம் அவருக்கு. என்ன கிருஷ்ணா சொல்ற? இது எல்லாமே இந்திரனோட வேலையா இருந்திருந்தா அவரால காணாம போன மாடுகள் இந்திரலோகம் தானே போயிருக்கணும். பிரம்ம கபால குகைக்கு போனது எப்படி? பிரம்மதேவரும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் மாடுகள் அவர் குகையான பிரம்ம கபால குகையில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உன்னால மாடுகளை மீட்க முடியாதா? மீட்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறிது நாட்களில் மாடுகள் தானாக வந்துவிடும். சரி கிருஷ்ணா, இப்போது ஆயர்களின் ஜீவனான மாடுகள் இல்லையே, எப்படி ஊருக்குள் போவது? ஆயர்கள் கேட்பார்களே, அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? எப்படி சமாளிப்பது? மாடுகள் இல்லாமல் போனால் தானே பிரச்சனை. மாடுகளோடு போவோம். எப்படி கிருஷ்ணா? மாடுகள் தான் இல்லையே. இப்பொழுது ஆவினங்கள் இங்கே இருக்கும், பாருங்கள். இந்திரனால கடத்தப்பட்ட மாடுகள் இப்ப இங்க மறுபடியும் வந்திருக்கு. இது அதே ஆவினங்கள் அல்ல. அப்படியா? பார்த்தா அதே மாதிரி இருக்கு. அசலை போலத்தானே நகலும் இருக்கும். இவைகள் காணாமல் போன ஆவினங்களை போல உள்ள மாய ஆவினங்கள். ஆவினங்கள் இன்றி ஊருக்குள் போனால் ஆயர்களின் ஆயுளுக்கு பங்கம் வந்துவிடும் என்பதாலே மாயாவினங்களை தெரிவித்திருக்கிறேன். இவைகள் அசல் ஆவினங்களைப் போலவே சிறிது காலம் நடமாடும். இது இந்திரனுக்கு எதிராகவோ பிரம்மதேவருக்கு எதிராகவோ
செயல்பட்ட செயல் அல்ல, ஆயர்களின் நலன் கருதி நான் செய்த மாற்று வழி. கிருஷ்ணா, இந்திரனும் பிரம்மதேவரும் உனக்கு எதிராக உனக்கு பழி வரும்படி மாடுகளை கடத்தி கொண்டு போயும் கூட நீ அவர்களின் மனது புண்படாதபடி பேசுவது உன்னுடைய பக்குவப்பட்ட மனதை நல்லா புரிய வைக்குது கிருஷ்ணா. இதெல்லாம் வச்சுதான் எங்க மகாகவி பாரதியார் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாடியிருப்பாரு போல இருக்கு. ஆமா கிருஷ்ணா, உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. கை கூப்பி கும்பிடணும் போல இருக்கு. ஆமா கிருஷ்ணா. ஆமாம், பாலு எங்கே? அவன் ஒரு அன்னதான பிரியன். அவன் ஆயர்பாடி மண்டபத்துக்கு அன்னதானத்துக்கு போயிருப்பான் கிருஷ்ணா. ஓ அப்படியா? நீ இதுல இந்த அளவுக்கு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்ல கிருஷ்ணா. சரி வாருங்கள் போவோம். காலத்தை வென்று கானகத்துள் வாழும் காவிய சித்தர் பெருமானே, மீண்டும் மூசாவின் தாய் பூதராணி தங்களை காண வந்திருக்கிறேன். வாருங்கள், வந்து என் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள். வணங்கியது போதும், வந்த காரணத்தை சொல் பூதராணி. உனது ஐயப்பாடு என்ன? எல்லாம் என் தாய் பாசத்தின் வெளிப்பாடுதான் சித்தரே. அதற்கு கட்டுப்பட்டுத்தானே மூசாவை மாயப்பிடியிலிருந்து அவிழ்த்து விட போய் அசீம் அவனை கடத்தி கொண்டு சென்று விட்டான். அதற்குள்ளாகவா அந்த அல்லலை நீ மறந்து விட்டாய்? இன்னும் மறக்கவில்லை சித்தரே. மீண்டும் மூசாவை எந்த தீய சக்தியும் பிடிக்க கூடாது என்பதற்காகத்தான் தங்களை நாடி வந்தேன். புரியும்படியாக சொல். என் மகன் மூசாவை மறுபடியும் மாயை பிடிக்கும் என்று தெரிந்தோம். அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம, அதுல இருந்து தப்பிக்கிறத பத்தி யோசிக்காம, மத்தவங்களை காப்பாத்துறத பத்தியே கவலைப்பட்டு இருக்கான் சித்தரே. அது அவனது இயல்பு என்பதனை நாம் அறிந்தது தானே. எல்லாருக்கும் அவனோட இயல்பு இயல்பா இருக்கலாம். ஆனா பெத்தவ எனக்கு என் பிள்ளைக்கு வரப்போற ஆபத்து தெரிஞ்சிருந்தோம் எப்படி இயல்பா எடுத்துக்க முடியும்? பெத்த மனசுதான் ஏத்துக்குமா? தவிப்பது தாயின் குணம் என்பதை யானும் அறிவேன். அந்த தவிப்புலதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் என்ன செய்ய வேண்டும் சொல். என் மகன் மூசாவை மறுபடியும் மாயை பிடிக்காம இருக்க ஏதாவது வழி சொல்லுங்க சித்தரே. அசீம் மாதிரி சாயை நோக்கி தவம் இருந்து மாயை பிடிக்காம இருக்கிறதுக்கு வரம் வாங்கி தடுக்கலாமா?